அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு கிட்ட உள்ள ஒரு கோயில் தான். அந்த கோயிலில் இன்றைக்கி அந்த புறணமைப்பு செஞ்சவை. அப்போ இன்றைக்கி இந்த சாமியை உள்ளுக்கு தூக்கி வச்சவை. அதால் இன்றைக்கி அந்த வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அதால் இன்றைக்கி எண்ணெய் காப்பு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தவை. இப்போ நாங்களும் போயிருந்தோம். நாங்கள் ஒரு 5-6 நாளைக்கு முன்னமே நாங்கள் மச்சன் சாப்பிட்றத விட்டுட்டோம். இனியும் அப்படித்தான் ஒரு 5-6 நாளைக்கு கிட்ட மச்சன் சாப்பிடாம இருக்க வேணும். அந்த ரீதியில் இன்றைக்கி நாங்கள் விடியவே போயிருந்தோம். போயிட்டு சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்றும் நான் வெள்ளிக்கிழமைன்ற விடிய சாப்பிட மாட்டேன். நம்ம போயிட்டு அங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு நிறைய பெரிய ஒரு ஹியூவாக இருந்துச்சு. அப்போ அதில் எல்லாமே நின்று அங்கேருந்து வரவே நாங்கள் 9:30 போனாங்க. இங்கே வரவே ஒரு 11 மணி 12 மணிக்கு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சாப்பாடு செய்யலாதனே அப்போ நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இதில் இப்போ உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். அந்த வீடியோ என்ன மாதிரி அது உண்மையிலே அது வைக்கிறது, அந்த எண்ணெய் காப்பு வைக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வைக்க முடியாட்டிலும் நீங்கள் இதை பார்க்குறீங்களென்றாலும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். உங்களை எல்லாருக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருந்தேன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எங்களை சப்போர்ட் தாங்க, எங்களை ஆதரிங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். நல்ல வடிவாக வாழை இலையால் மற்ற தோரணங்கள் எல்லாமே போட்ட மாதிரி நல்ல வடிவாக சோடிச்சிருந்தவ. இது ஒரு தனியார் கோவில் தான். ஆனால் நிறைய பக்தர்கள் இதில் வந்திருந்தாங்க. நல்ல வடிவாக திருத்தி இருந்தாங்க. பார்க்கவே ஆசையாக இருந்தது. எங்களுடைய ஒரு அம்மன் புது முகத்தோட புது ஒரு வடிவோட வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு இதாக தானே இருக்கும், ஆசையாக தானே இருக்கும். அந்த ரீதியில் தான் நாங்கள் இன்றைக்கி அவங்கள பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அந்த ரீதியில் நிறைய பேர் வந்துருந்துச்சுன்னா பாருங்கள் என்ன மாதிரி செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு. நான் அதை முதல் ஒரு வீடியோ காட்டியிருக்கிறேன், அதில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நல்ல ஒரு வடிவாக செஞ்சுருக்கணும். அப்போ அதில் நின்று ஐயா ஒரு ஆள் சொன்னார், போயிட்டு பிள்ளையாருக்கு எண்ணெய் காப்பு வச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னார். பார்த்தா பெரிய ஒரு கியூ நின்றுச்சு. அப்போ சரின்னுட்டு அதுக்கு பிறகு அந்த கியூவில் நின்ற நாங்கள் இதுதான் அந்த பேச்சி அம்மன். அப்போ நாங்கள் போயிட்டு அந்த கியூவில் நிற்க சரியான ஒரு கொஞ்சம் மழை மாதிரி தூந்து கொண்டு இருந்தது. அப்போ பிள்ளைகளை வச்சுக்கொண்டா இதில் நிற்கலாது தானே. அப்போ அருண் தான் அதில் அந்த கியூவில் நின்றவர். நாங்கள் இங்கால நின்ற நாங்கள் இது அந்த கும்பம் வச்சுருக்குது. அந்த மேலே அந்த ஏதோ செய்வாங்களே, அது எனக்கு தெரியலை. அது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களையும் சாமிகள் வச்சுருக்குது. எங்களே எனக்கு அது குலதெய்வம், அதாவது வைரவர். எங்களோட குலதெய்வம் வைரவர்ன்ட்டு தான் அம்மா சொல்லியிருந்தா. அப்போ எனக்கு வைரவரையும் பிடிக்கும். அந்த ரீதியில் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு கியூ நிற்குதுண்டு. இது அந்த பிள்ளையாருக்கு எண்ணெய் காப்பு வைக்கிறதுக்கு, அதாவது நல்லெண்ணெய் வைக்கிறதுக்கு தான் இதில் இவ்வளவு பேர் இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு மாதிரி ஒரு மணித்தியாலம் கியூவில் நின்று உள்ளுக்கு போயிட்டோம். அப்போ அருண் தான் இனி வைக்க போகிறார். இப்போ ஒரு பிள்ளை வச்சு கொண்டிருக்கிறா. அதுக்கு பிறகு ஒரு அம்மா அதுக்கிடையில் ஏலான்னு சொல்லி வந்தா. பாருன்னாவா இடம் கொடுத்தாரு. வயசு போனவைக்கு இடம் கொடுக்கத்தானே வேணும். அந்த ரீதியில் அந்த அம்மா வைக்கிறதுக்கு அருண் போயிட்டு அம்மா நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்துருந்தார். அப்போ அந்த அம்மாவும் போயிட்டு பிள்ளையாருக்கு நல்ல வடிவாக வச்சாங்க. வயசு போனவங்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அவங்களால கனதூரம் நிற்கலாது. அப்போ நாங்கள் அவங்களுக்கு இடம் கொடுக்க வேணும். அதுதான் ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீதியில் அருணும் விட்டுருந்தாங்க. போயிட்டு வையுங்க மாண்டப்பாவா வடிவா அந்த பிள்ளையாருக்கு தொட்டு வைக்கிறாங்க. அப்போ விழுந்து போடுவாங்கன்னு சொல்லி அவங்கள பிறகு அவங்கள நாங்கள் பிடிச்சி அவங்கள விட்டுட்டோம். அதான் எண்ணெய்களை இருக்குது தானே, இப்போ வலிக்கு விழுந்தாலும் அப்படின்றதுக்காக பிறகு அருணும் எண்ணெய் வைக்கிறார். அதுக்கு பிறகு அக்ஸியா பிள்ளைகளும் அவங்களோட சேர்ந்து மச்சம் சாப்பிடாமல் இருக்கிற பிள்ளை, மச்சமே சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 5 நாள் 6 நாளாக மச்சம் சாப்பிடாம இருக்கிறாங்க. இது இங்கால நாகதம்பிரான் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் நான் பிள்ளையாக சொல்லியிருந்தாலும் என்னை குறைநச்சு கொள்ளாதீங்க.
நான் சொல்லியிருக்கிறேன். இதில் கொமெண்ட்ஸில் நான் ஏதாச்சும் ஒரு பிள்ளைகள் சொல்லியிருந்தேன்டா நீங்கள் எனக்கு கருத்து போட்டுக்கொள்ளலாம், நான் அதை திருத்திக் கொள்வேன். எனக்கு தெரிஞ்சது நாகதம்பிரான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்க. இப்போ அருண் வந்து இதுக்கு வந்து இந்த கடவுளுக்கு வந்து எண்ணெய் வைக்கிற அதுக்கு பிறகு இது பாருங்கள், இதுக்கு தான் அந்த மேலே ஏறி ஏதோ கொண்டு கட்டுவாங்க, அதுவும் எனக்கு தெரியலை. அதுவும் தெரிஞ்சால் சொல்லிக்கொள்ளுங்க. எனக்கு வந்து இந்த நான் கொஞ்சம் முந்தி கோயில்களுக்கு கொஞ்சம் போகிறேன், இப்போ தான் கொஞ்சம் சாமி பக்தி எனக்கு வந்திருக்குது. இது வந்து இப்போ ஆஞ்சநேயருக்கு தான் நாங்கள் க்யூவில் நிற்கிறோம். எல்லா இடத்துலையும் போனால் க்யூ தான், எல்லா இடத்துலையும் க்யூவில் நின்று தான் நாங்கள் போயிட்டு எண்ணெய் வைக்க வேணும். அப்போ இது வந்து ஆஞ்சநேயர், அப்போ ஆஞ்சநேயருக்கு தான் கடைசியாக எண்ணெய் இது வைக்க வேணும். அப்போ அருணுக்கு முன்னம் இன்னும் ஒரு அண்ணா, அதே அண்ணா தான் அந்த முதல் வீடியோ எல்லாத்துக்குமே வர அண்ணா தான். இப்போ க்யூவில் போய்க்கலாம், அவை தானே வருவினும். அவள் அந்த அண்ணா வச்சு முடிஞ்ச பிறகு நீ வந்து அருண் வைக்க போகிற. அதுக்குள்ள தம்பியும் பேர் கொஞ்சம் குழம்பி கொண்டிருந்தார், நிறைய பேர் இருந்தபடியாக கொஞ்சம் சினுங்கி கொண்டிருந்தார். அப்போ அருண் வந்து எண்ணெய் வச்சு முடிவிட்டு தம்பியை பிடிச்ச பிறகு தான் நான் வந்து எண்ணெய் வச்சுருந்தேன். நான் இது வந்து என்ன இது வந்து வச்சா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு 5 நாள் வந்து முன்னம் சாப்பிடாம பிறகு ஒரு 5 நாள் அப்படி சில இடங்களில் 1 மாதம் வரைக்கும் சாப்பிடாமலும் இருக்கிறாங்க. வடிவாக தெரிஞ்ச அதையும் சொல்லிக்கொள்ளுங்க கொமெண்ட்ஸில். இது வந்து தான் எங்களுடைய அம்மா பேச்சி அம்மா நாங்கள் இப்போ அதை வைக்கிறதுக்கு அதில் க்யூவில் நிற்கணும். இது வந்து அந்த கும்பாபிஷேகம் ஏதோ அந்த ஓமம் வளர்க்குறதுக்கு மாதிரி ஏதோ அந்த ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கணும். இப்போ ஒரு மாதிரி க்யூவில் நின்று ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே க்யூவில் நின்று அம்மாவை ஒரு மாதிரி பார்த்துட்டோம். ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே நான் வந்து இங்கே இருக்கிறேன். நான் ஒரு நாளும் இந்த அம்மாவை வந்து நேரில் பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நேரில் அவள் தொட்டு கும்பிட்றேன்னுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தது. தம்பியும் வந்து குளப்படி செஞ்சு அப்படியே நித்திர தூங்கி கொண்டிருந்தவர். விடிய கொஞ்சம் நித்திர காணாது, வெள்ளனை ஒளிம்பிட்டார். நான் வெள்ளனை ஒளிம்பினபடியாக வெறும் வெள்ளனை ஒளிம்பிட்டார். அவர் நான் படுக்கும் வரைக்கும் தான் அவரும் படுத்தார். அப்போ நான் வெள்ளனை ஒளிம்பிட்டேன்னு அவரும் வந்து ஒளிம்பிட்டார். இவாக்கு வந்து அதாவது பேச்சியம்மாளுக்கு வந்து எண்ணெய் இல்லை, அவாக்கு வந்து பசுப்பால் தான் விட்டு அந்த இதுவரை வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு ஏதோ அந்த ஓமம் வளர்க்குறதுக்கு என்ன உதவியாக நிறைய பேர்கிட்ட இந்த தாம்பாளங்களை தூக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வளவும் தான் கோயிலில் எடுத்த வீடியோக்கள். நாங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளையில் கோயிலில் வந்து பெருசாக நாங்கள் எடுத்துக்கொள்ளையில் இப்போ நாங்கள் போனது சாமி கும்பிடாண்டபடியாக. ஆனால் உங்களுக்கு காட்ட வேணும் அப்படின்ற ரீதியில் உங்களுக்கு வந்து இந்த பலன்கள் கிடைக்க வேணும். இதில் நீங்கள் கும்பிட்டீங்களென்றாலும் அது உங்களுக்கு பலன் தானே. அதே மாதிரி நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இப்படி ஒரு இதை வெட்டி தைக்க போகிறேன், தைச்சி பார்க்க போகிறேன்டா. இப்போ இதை மாதிரி ஒரு வீட்டுக்கு போடுற ஒரு சட்டை மாதிரி தைச்சிட்டு இருந்தேன். இது ஒரு சட்டையாக தெரியுதா அப்படின்றதையும் வந்து நான் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. அவ்வளோத்துக்கு நீட்டுண்டு தைக்கலே, ஆனால் ஓரளவு தைச்சிருந்தேன் நான், எனக்கு அப்படி தெரியுது, நீங்களும் சொல்லிக்கொள்ளுங்க. இவ்வளவு தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, பாய்.